மாவட்டம் ஹோசூரில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் எந்திரத்தை கேஸ் வெல்டிங் மூலம் உடைத்து அதிலிருந்து 14,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் வடமாநில லாரி ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏடிஎம் எந்திரம் தயாரிக்கும் இடத்திலேயே வேலைக்கு ஆட்களை அமர்த்தி அவர்கள் மூலம் ஏடிஎம் எந்திரத்திலிருந்து எப்படி பணத்தை சுலபமாக கொள்ளையடிக்கலாம் என அறிந்து கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. ஹோசூர் பாகலூர் தேசிய நெடுஞ்சாலையில் NGGO காலனி பகுதியில் IDBI என்ற வங்கியின் ஏடிஎம் மையம் மட்டும் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் முன்பக்க ஷட்டர் கதவு கடந்த 7ஆம் தேதி காலை முதல் நாள் முழுவதும் மூடப்பட்டிருந்த நிலையில் மாலையில் வழக்கம் போல அதனை சுத்தம் செய்வதற்காக சிவா என்ற பணியாளர் அங்கு வந்துள்ளார். அப்போது ஏடிஎம் எந்திரம் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் இதுகுறித்து வங்கி மேலாளர் விவேகானந்தனுக்கு தகவல் தெரிவித்தார். வங்கி மேலாளர் அங்கு வந்து பார்த்த பொழுது ஏடிஎம் உடைக்கப்பட்டு அதிலிருந்து பணம் காணாமல் போயிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக அட்கோ போலீசாருக்கு புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ஹோசூர் DSP பாபு பிரசாந்த் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த CCTV கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் அதிகாலை நேரத்தில் அந்த மையத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் ஏடிஎம் எந்திரத்தை கேஸ் வெல்டிங் மூலம் உடைத்து அதிலிருந்து 14,50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றது பதிவாகியிருந்தது. CCTV பதிவுகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட SP தங்கதுரை உத்தரவின் பேரில் ஹோசூர் DSP பாபு பிரசாந்த் மேற்பார்வையில் 4 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளிகள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதனால் ஹரியானா மாநிலம் பகுதியில் விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளிகள் பெங்களூருவில் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. பெங்களூரில் 34 வயது சாபீர் என்ற சாமீர் என்பவரை கைது செய்தனர். போலீசார் விசாரணையில் இவர் ஹரியானா மாநிலத்தில் உள்ள காமேடா கிராமத்தைச் சேர்ந்தவர். கண்டெய்னர் லாரியின் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். ஹோசூர் அருகே காமன் தொட்டியில் நிறுத்தியிருந்த காரை திருடிச் சென்றதும் கர்நாடகா மாநிலம் பெலத்தூரில் ஒரு ஏடிஎம் மிஷினை உடைத்து அதில் பணம் குறைவாக இருந்ததால் மீண்டும் ஹோசூர் வந்து பாகலூர் ரோட்டில் உள்ள ஏடிஎம்ஐ உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடிக் கொண்டு காரில் மாலூர் சென்று காரை விட்டுவிட்டு லாரியில் தப்பிச் சென்றது தெரியவந்தது. இந்த கும்பலில் சிலர் ஹரியானா பகுதியில் தயாரிக்கப்பட்டு வரும் ஏடிஎம் மிஷின்களின் தொழிற்சாலைகளில் வேலை செய்து வந்துள்ளதும் அவர்கள் மூலம் எந்த பகுதி கேஸ் கட்டர் மூலம் எளிதில் உடைக்க முடியும் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்துள்ளனர். இவர்கள் வட மாநிலங்களிலிருந்து பர்னிச்சர் வீட்டு உபயோகப் பொருட்கள் கொண்டு வரும் லாரிகளில் ஓட்டுநர் லோட்மேன்களாக வந்து கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். மேலும் திரும்பிச் செல்லும் பொழுது வழி முழுவதும் வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் கைவரிசை காட்டிவிட்டு செல்வதும் தெரிய வந்துள்ளது. இந்த கும்பல் மீது வடமாநிலத்திலும் பல திருட்டு வழக்குகள் உள்ளதாக கூறியுள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள மற்ற கொள்ளையர்களையும் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.